ஏர் இந்தியா ஃப்ளைட்டுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கெட்ட நேரம் தான் எனக்கு தோணுது. ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு பகல்கம்க்கு டூர் போனால் 26 பேரை மனசாட்சியே இல்லாமல் டெரரிஸ்ட் சுட்டு கொள்கிறாங்க. ஆர்சிபி ஜெயிச்ச சந்தோஷத்தை கொண்டாட செலிப்ரேஷனுக்கு போனதில் 11 பேர் கூட்ட நெரிசலில் மாட்டி உயிரை விடுறாங்க. பல ஆசைகளோடைய கனவுகளோடைய ஃப்ளைட்டில் ஏறின அடுத்த ஒரு நிமிஷத்தில் ஒருத்தவரை தவிர 241 பேரும் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டை மோதி டெய்லி கேன்டீனுக்கு எப்பவும் போல சாப்பிட வந்த டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் இப்படி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கையில் தான் நமக்குள்ள எவ்வளோ போட்டி, போராம, ஈகோ, கோவம்னு பாருங்களேன். அதுக்காக எல்லாருக்கும் அன்பை கொடுக்க சொல்ல, முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வெறுப்பை சம்பாதிக்காமல் இருந்தால் போதும். சாவுன்றது எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் யார் மூலியமாக வேணாலும் வரலாம். ஆனால் அதை தேடியே சில பேர் போகிறாங்கன்ற போது தான் கஷ்டமாக இருக்குது. காரு, பைக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட வேண்டியது, ஒரு செகண்டில் உயிர் போயிடும். ஆனால் வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு தான் எனக்கு தோணுது. நான் பேசினது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஹார்ட் எமோஜியை கமெண்ட் பண்ணிட்டு, ரொம்ப வேகமாக போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள் பேசுவோம்.